வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த டீப் டைவ். உங்களுக்காகவே நாங்க சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசி ஆராயறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சில உரையாடல்கள். எக்ஸ்ப்ளோரேஷன் இன்டு இன்சைட்ங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஆமா. இதுல மனித மனம் எப்படி வேலை செய்யுது, நம்மள நாமளே எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையான உள்மாற்றம் சாத்தியமா, இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி சிலரோட சேர்ந்து அலசுறாரு. புப்புல் ஜெயக்கர் மாதிரி ஆட்களோட. ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உரையாடல்கள்ல இருக்கிற முக்கியமான புரிதல்கள அதோட சாரத்த உங்களுக்கு கொண்டு வர்றது தான். சரி. முக்கியமா, நாம ஏன் துன்பப்படுறோம்? பயம்னா என்ன? நம்ம மனசு அது ஏன் ஓயாம பேசிட்டே இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதையெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பார்க்கறாரு. ம் அவர் சொல்ற அந்த சுய அறிதல் மூலமா இதுக்கு விடை கிடைக்குமான்னு நாம சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு உண்மைன்னு நினைக்கிறேன். நம்ம பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம் இல்லையா? அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார். கரெக்ட். நம்ம துக்கம், தனிமை இதுலேந்தெல்லாம் தப்பிக்க தானே ஓடிட்டே இருக்கோம். ஆமா. வெளி உலகத்துல பாருங்க. டெக்னாலஜி மூலமா எவ்வளவு சக்தி, எவ்வளவு அறிவு கிடைச்சிருக்கு. ஆனா மனுஷன் தனக்குள்ள அந்த அமைதி, ஞானம், இரக்கம் இத கண்டுபிடிக்கல. அதானே. அதனால தேவை ஒரு உள் புரட்சி. அதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். அந்த புரட்சிக்கு வழி என்ன? அதத்தான் இந்த உரையாடல்கள் காட்டுது. சரி, அப்போ முதல்ல பயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா இந்த உரையாடல்கள் பயத்தோட ஆணிவேர் என்னன்னு பாக்குது. அது வெறும் வெளியில இருந்து வர்ற பயம் இல்லையா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பயத்தோட ஆழமான காரணம் அத நான் இல்லாம போயிடுவேனோ, அதாவது என் இருப்பு இல்லாம போயிடுமோங்கிற அந்த அடிப்படை உணர்வு தான். ஓ, நான் இல்லாம போயிடுவேனா? ஆமா. முழுமையான தனிமை, கையிறு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளோட அந்த நான்கிற அடையாளத்தோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது உடல் சம்பந்தப்பட்ட பயமா இல்ல மனசு சம்பந்தப்பட்டதா? அது அது ரெண்டுமே கலந்திருக்குன்னு உரையாடல்ல விவாதிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஆபத்து வருதுன்னா உடல் ரீதியா பயம் வருது ஒரு பக்கம். அது சரி. ம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற அந்த உளவியல் பயம் இருக்கு இல்லையா? அது நம்ம நினைவுகள், நம்ம கடந்த கால அனுபவங்கள், எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள் இதோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. ஓஹோ. ஒரு சின்ன எறும்பு கூட பாருங்க, தன்னைத்தானே பாதுகாத்துக்குது, அழிஞ்சிராம இருக்க போராடுது. அதே மாதிரி நம்ம செல்களிலேயே இந்த இருக்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு. ஆனா மனுஷங்க கிட்ட இந்த நான்கிற மையம் இருக்குல்ல, அது இதை இன்னும் சிக்கலாக்குது. பூர்த்தி அப்படி கேக்குறதா சொன்னீங்க. ஆமாம், கரெக்ட். பயம் எப்பவுமே நம்ம கூட இருக்கு. நாம நினைக்கிறோம் அது தூங்கிட்டு இருக்குன்னு, ஆனா இல்ல, அது விழிச்சிட்டு தான் இருக்கு. அப்படியா? ஒரு சின்ன வார்த்தை, ஒரு பார்வை, எது வேணாலும் அந்த பயத்தை தூண்டி விடலாம். நாம் என்ன பண்றோம்? அதை அப்பப்போ அடக்க பார்க்கறோம். அவ்வளவுதான். ஆனா அது ஏன் வருது? அதோட மூலம் என்ன? அதை பார்க்கறது இல்ல. சரி. கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், பயம் வரும்போது அதை முழுசா பாருங்க. அது என்ன செய்யுதுன்னு கவனிங்க. அதிலிருந்து தப்பிக்க மட்டும் நினைக்காதீங்க. அப்படி பார்க்கும்போது தான் அதை பத்தின உண்மையான புரிதல் வரும். பயத்துல இருந்து தப்பிக்காம பாக்குறது. இத அடுத்த முக்கியமான விஷயத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இருமை நிலை, அப்புறம் இந்த மையம். ஆமா. நான் நீன்னு பிரிச்சு பாக்குறது, நல்லது கெட்டதுன்னு பாக்குறது, இது எங்கிருந்து வருது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கிருஷ்ணமூர்த்தி உளவியல் இருமைன்னு ஒன்னு சொல்றார். அதாவது இயற்கையில இருக்கிற இருமை வேற, ஆண் பெண் ஒளி இருள் மாதிரி. ஆனா நம்ம மனசு உருவாக்குற இருமை இருக்கு பாருங்க, அது வேற. மனசு உருவாக்குற இருமையா? ஆமா. இருப்பது என்ன? உதாரணமா, நான் கோபமா இருக்கேன், இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை நம்மால ஏத்துக்க முடியல, இல்ல புரிஞ்சுக்க முடியல. சரி. அதனால என்ன பண்றோம்? நான் எப்படி இருக்கணும், அதாவது நான் அமைதியா இருக்கணும்னு ஒரு இலட்சியத்தை உருவாக்கிக்கிறோம். இந்த இருப்பதற்கும் இருக்க வேண்டியதற்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் உளவியல் இருமை. இதுதான் முரண்பாடு. ஓ, அப்போ இந்த இருக்க வேண்டியதை நாமளே உருவாக்கிக்கிறது தான் பிரச்சனையா? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து நான் என்கிற மையம்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. மையம்னா அப்புறம் நான் நல்லாதது, அதாவது மத்தவங்க உலகம் அப்படின்னு பிரிக்குது. இந்த மையம் தான் இருப்பது என்னங்கிறத பார்த்து பயந்து இருக்க வேண்டியதை உருவாக்குது. இது கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான்கிற உணர்வே இல்லாம ஒருத்தர் வாழ முடியுமா? இந்த மையம் இல்லாம போனா எல்லாம் குழப்பமாகிடாதா? அது அது ஞானமான கேள்விதான்.
கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மையம் இருக்கிற வரைக்கும் பிரிவினை, முரண்பாடு, குழப்பம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த மையம் கடந்த காலத்தால ஆனது. அது எப்பவும் பாதுகாப்ப தேடும், தன்னை நிலைநிறுத்திக்க பார்க்கும். ஆமா. இதுவே நம்ம செயல்கள்ல ஒரு ஒழுங்கின்மையை உருவாக்குது. அவர் கேக்குறது என்னன்னா, இந்த மையத்தோட செயல்பாட்ட, அது உருவாக்குற குழப்பத்த அந்த மையமே குறுக்கிடாம கவனிக்க முடியுமா? அப்படி கவனிச்சா என்ன ஆகும்? ஒருவேளை மையம் இல்லாம போனா உண்மையான ஒழுங்கு நிலவலாம், அது குழப்பம் இல்லாத ஒரு நிலையா இருக்கலாம். இது இது ஒரு நேரடி ஆய்வுக்குரிய விஷயம். இந்த மையத்திலிருந்து வர்ற செயல்பாடு நீங்க சொன்ன மாதிரி துண்டு துண்டானது. அப்போ உண்மையான செயல்னா என்ன? அதுக்கும் கவனம், அட்டென்ஷனுக்கும் என்ன தொடர்பு? நாம சாதாரணமா செயல்னு நினைக்கிறோமே, அது பெரும்பாலும் நம்ம எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நம்ம இலக்குகள் இதையெல்லாம் அடிப்படையா கொண்டது தானே. ஆமாம். இது பெரும்பாலும் கடந்த கால அனுபவத்தாலேயோ இல்லனா எதிர்கால எதிர்பார்ப்பாலேயோ இயக்கப்படுது. அதனால இதுல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி ஒரு வேறு வகையான செயல் பத்தி பேசுறார். வேற வகையான செயலா? ஆமா, அதுக்கு காரணம், நோக்கம் இதெல்லாம் இல்ல. அது நிகழ்கணத்துல முழுமையா நடக்கிற ஒரு இயக்கம். அதுக்கு கவனம் ரொம்ப முக்கியம். கவனம்னா நாம கான்சென்ட்ரேஷன் சொல்ற மாதிரி மனச ஒருமுகப்படுத்துறதா? இல்ல, அதுக்கும் மேலானதுன்னு சொல்றார். கான்சென்ட்ரேஷன்ல ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, ஒரு மையத்தை பிடிச்சுக்க பாக்குறோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற கவனங்கிறது எந்த மையமும் இல்லாம, எந்த முடிவுக்கும் வராம, எந்த விருப்பமும் வெறுப்பும் இல்லாம நடக்கிறத அப்படியே கவனிக்கிறது. ஓ, அப்படியா? ஆமா, இதுல எந்த முயற்சியும் இல்ல, போலச் செய்தல் இல்ல, அடக்குதல் இல்ல. இந்த மாதிரி ஒரு கவனம் இருக்கும்போது மூளை அதோட அந்த பழக்கப்பட்ட பாதைகள்ல இருந்து விடுபட்டு முழுமையா விழிப்புணர்வோட இருக்கு. இது வெறும் மனநிலை இல்ல, இதுவே ஒரு செயல். அதுக்கு அளவற்ற ஆற்றல் இருக்குன்னு அவர் சொல்றார். அப்படியா? இது மூளை செல்கள்லயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு உரையாடல்ல சொல்றாங்க. கவனம்னா எந்த விதமான கடந்த கால குறுக்கீடும் இல்லாம பாக்குறதுன்னு புரியுது. ஆனா நாம கவனிக்கும் போது எப்பவுமே ஒருத்தர் உள்ள இருந்து எடை போடுற மாதிரி இருக்கே. நான் சரியா செய்யல, நான் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு குரல் வருதே, அது யாரு? அதுதான் அதுதான் கவனிப்பவர்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். இந்த கவனிப்பவர் யாரு? இதுவும் நம்ம மையத்தோட ஒரு பகுதிதான். நம்ம கடந்த கால அனுபவங்கள், நம்ம சரி தவறு பத்தின கருத்துக்கள், நம்ம பயங்கள், ஆசைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. ஓஹோ. கோபம் வரும்போது அந்த கோபத்தை மட்டும் பார்க்காம நான் கோபப்படுறேன், இது தப்புன்னு சொல்றது இந்த கவனிப்பவர் தான். இந்த கவனிப்பவர் எப்பவுமே கடந்த காலத்தை வச்சுக்கிட்டு தான் நிகழ்காலத்தை பார்க்கறார், எடை போடுறார். அப்போ இந்த கவனிப்பவரோட குறுக்கீடு இல்லாம கவனிக்கிறது சாத்தியமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது என்னன்னா, கவனிப்பவரை நேரடியா கவனிக்க முடியாது. ஆனா அது எப்படி குறுக்கிடுதுங்கிறத கவனிக்க முடியும். எப்படி? இப்போ கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோபத்தோட சேர்த்து இது தப்புன்னு சொல்ற அந்த எண்ணத்தையும் கவனிக்கிறது. அந்த வார்த்தை, அந்த தீர்ப்பு இதெல்லாம் இல்லாம வெறும் அந்த கோப உணர்வை மட்டும் முழுமையா உணர முடியுமா? அப்படி எந்த குறுக்கீடும் இல்லாம, எந்த லேபலும் ஒட்டாம தூய கவனிப்பு இருக்கும்போது அந்த கவனிப்பவர்ங்கிற பிரிவினையே இல்லாம போயிடும். அப்போ கவனிக்கிறதும் கவனிக்கப்படுவதும் ஒன்னாயிடும். இதுதான் சுய அறிதலோட ஒரு முக்கியமான படி. இந்த கவனிப்பவர், மையம், இதுக்கெல்லாம் நம்ம துன்பத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஒரு பெரிய இழப்பு, அதிர்ச்சி மாதிரி நேரங்கள்ல வர வலி, துக்கம் இத பத்தி என்ன சொல்றாங்க? ஆமா, நிச்சயமா தொடர்பு இருக்கு. ஒரு ஒரு பிரியமானவர் இறந்துட்டா அது பெரிய அதிர்ச்சியும் வலியும் கொடுக்குது இல்லையா? ஆமா. அந்த வலிய நம்ம தாங்க முடியாம தப்பிக்க பாக்குறோம். வேற வேலையில மூழ்கிறது, கடவுள்கிட்ட போறது, இல்லன்னா மறக்க முயற்சி பண்றது, இப்படி. ஆனா கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார், அந்த அதிர்ச்சி ஒருவேளை ஏற்கனவே இருந்த ஒரு பாதிப்ப, ஒரு தனிமை உணர்வை வெளிக்கொண்டு வருதா? அட, நாம அந்த வலிய முழுமையா தப்பிக்காம எதிர்கொள்ளும் போது என்ன நடக்கும்? முழுமையா எதிர்கொள்றதா? அது எப்படி? இது ஒரு ஆச்சரியமான கருத்து. வலிய அதோட முழு தீவிரத்தோட எந்த விதமான தப்பிக்கும் எண்ணமும் இல்லாம, நான் வலிக்கிறேன்னு சொல்ற அந்த நான் கூட இல்லாம, வெறும் அந்த வலி உணர்வோட முழுமையா இருக்கும்போது அந்த ஆற்றல் சிதறடிக்கப்படாம அது ஒரு பேரார்வமா மாறுதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். பேரார்வமா? பேஷன்? ஆமா, இது வெறும் உணர்ச்சியற்ற நிலை இல்ல, இதுல ஒரு ஆழமான ஆற்றல் இருக்கு. இதுதான் உண்மையான இரக்கம், கம்பேஷன். இது தனிப்பட்ட வலி இல்ல, இது மனிதகுலத்தோட ஒட்டுமொத்த வலி.
அந்த வலியோட முழுமையா இருக்கும்போது காயம் படாத ஒரு மனம் உருவாகுது. ரொம்ப ஆழமா இருக்கே. அப்போ இந்த சுய அறிதல் கவனிப்புங்கிறது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் இல்ல. இது நம்மளோட உணர்ச்சிகள், வலி, இரக்கம் எல்லாத்தோடையும் தொடர்புடையது. கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகளை கேட்கறது மட்டும் போதுமா, இல்ல நாமளே இதை செஞ்சு பார்க்கணுமா? கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும். கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு நீயே ஒளியாக இரு. ஆமா, கேட்டிருக்கேன். அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த குருவையோ புத்தகத்தையோ பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க. அவர் சொல்ற வார்த்தைகள் ஒரு வழிகாட்டி தான், அதுவே உண்மை இல்ல. சரி. அவர் பேசுறத கேட்கும்போது அது ஒரு கருத்தா, ஒரு யோசனையா நம்ம மனசுல பதியுதா, இல்ல அது நம்மளோட நேரடி அனுபவமா, நம்ம சுய அறிதலா மாறுதான்னு பார்க்கணும். சுய அறிதல்னா சிம்பிளா சொன்னா என்ன? ஒவ்வொரு கணமும் நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கவனிக்கிறதா. சரியா சொன்னீங்க. அதுதான் சுய அறிதல்னா, ஒவ்வொரு எண்ணத்தோட இயக்கத்தையும், ஒவ்வொரு உணர்ச்சியோட அசைவையும் கவனிக்கிறது. அந்த எண்ணம் பயத்துல இருந்து வருதா, இன்பத்தை தேடுதா, துக்கத்தை வெளிப்படுத்துதா அப்படின்னு பார்க்கறது. ம். அந்த எண்ணத்தோட வேரை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு எந்த விதமான முன்முடிவும் இல்லாம முழுமையான கவனம் தேவை. இது ஒரு தத்துவ படிப்பு இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஒவ்வொரு கணமும் தன்னைத்தானே விழிப்புணர்வோட கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ சுருக்கமா சொன்னா, பயத்தோட மூலம் நம்ம நாங்கிற மையத்துல இருக்கு. ஆமா, அந்த மையம் தான் உலகத்தை துண்டு துண்டா பார்க்க வைக்குது, முரண்பாடுகளை உருவாக்குது. சரி. இதுக்கு தீர்வு எந்த விதமான குறுக்கீடம் இல்லாத தூய கவனம் அல்லது கவனிப்பு. ம். இந்த கவனிப்பு தான் உண்மையான செயல். இதுதான் வலியை கடந்து இரக்கத்துக்கு இட்டுச் செல்லும். இதுக்கெல்லாம் அடிப்படை. வெளியிலிருந்து பதில தேடாம நமக்கு நாமே ஒளியா இருந்து நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறது. சரியா? விடுபட்டு ஒரு முழுமையான ஒத்திசைவான வாழ்க்கையை நோக்கி நகர முடியுமாங்கிற கேள்வியை இது எழுப்புது. கேட்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. நீங்க கோபமா இருக்கும்போதோ, பொறாமைப்படும் போதோ, இல்ல பயப்படும் போதோ உள்ளுக்குள்ளே ஒரு குரல் வருதா? அத நியாயப்படுத்துற மாதிரி, இல்ல கண்டிக்கிற மாதிரி. ம். அந்த குரல் தான் கவனிப்பவர். அந்த குரலோட குறுக்கீடு இல்லாம வெறும் அந்த உணர்வு மட்டும் உங்களால கவனிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த உள் ஆய்வு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி உங்க வீட்டை சுத்தம் செய்ய, அதாவது துன்பம் மற்றும் சுயநலம் சார்ந்த செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர எப்படி உதவும்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த ஆழமான பார்வைக்கு எங்களுடன் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.